ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 8வது வசனம். கண்மணியை போல என்னை காத்தருளும். அருமையான தேவ பிள்ளைகளே, ரொம்ப சின்ன வசனம். கவனிங்க, இந்த சங்கீத புஸ்தகத்துல ரொம்ப அருமையா, ரொம்ப சின்ன வசனம், பார்ப்பதற்கு ரொம்ப சின்ன வசனம். எல்லாம் நல்ல ஒரு பெரிய வசனத்துல நல்ல ஒரு ஆசீர்வாதத்தோடு பலத்தோடு கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும் அநேக இடங்களில. ஆனா பாருங்க, இந்த 17ஆம் சங்கீதத்துல ரொம்ப சின்ன வார்த்தை, கண்மணியை போல என்னை காத்தருளும். வசனம் ரொம்ப சின்னது, ஆனால் இதுல மிகப்பெரிய காரியங்கள் கர்த்தர் இந்த வசனத்திலே வைத்திருக்கிறார். மிகப்பெரிய பெரிய காரியம் இந்த வசனத்தில் உள்ளது. கவனிங்க, கண்மணியை போல என்னை காத்தருளும். தாவீதோட ஸ்டேட்மெண்ட் இது, தாவீதுடைய வேண்டுதல், கர்த்தரிடத்திலே சொல்லுகிற ஒரு வேண்டுதல். கண்மணியை போல என்னை காத்தருளும். அருமையான தேவ பிள்ளைகளே, கண்மணியை போல என்னை காத்தருளும் என்று தாவீது கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்கிறான். ஆனா கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறாரா என்றால், உண்மையாகவே அருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தாவீதை மாத்திரமல்ல, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரி, நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணின் மணியை போல நம்மை காத்து வருகிறார். அல்லேலூயா. கண்ணின் மணியை போல, ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கண்ணின் மணியை போல. தேவனுடைய கண்ணின் மணி, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய தேவனுடைய கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் அக்கினி ஜுவாலைகளை போல இருக்கிறது என்று வெளிப்படுத்தின விஷயம் சொல்லி இருக்கிறதே. அப்ப அவ்வளவு மகத்துவமுள்ள மகிமையுள்ள தேவனாகிய அவருடைய கண்ணின் மணியை போல நம்மை காத்தருளாரா. கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே, அவ்வளவு மகத்துவமுள்ள தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர், அவருடைய கண்ணின் மணியை யாராவது தொட முடியுமா? யாராவது நெருங்க முடியுமா? அதனாலதான் சொல்லப்படுது, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை அவருடைய கண்ணின் மணியை போல காத்து வருகிறார். அல்லேலூயா. எல்லா சத்ருவின் இடறுதலுக்கும், சத்துருக்களின் மோதல்களுக்கும், எல்லா பிசாசின் தந்திரங்களுக்கும், நம்மை விழத்தள்ளி கீழே விழ செய்கிற எல்லா விதமான எதிர்ப்பின் ஆவிகளுக்கும் கர்த்தர் நம்மை அவருடைய கண்ணின் மணியை போல நம்மை காத்து வருகிறார். அல்லேலூயா. ஏனென்றால் உண்மையாகவே இப்ப தாவீது இது வேண்டுதல் செய்திருக்கிறாரு. ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன? கர்த்தருடைய மறு உத்தரவு என்ன? கர்த்தரே சொல்லிட்டாரு அருமையான தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். அல்லேலூயா. உண்மை. அருமையான தேவ பிள்ளைகளே, இதுதான் நம்முடைய தேவனுடைய அன்பு. கர்த்தர் பாருங்க, அவருடைய கண்ணின் மணியை யாராவது தொட முடியுமா? தொட விட்டுருவாரா? அவர் எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன், யாரும் நெருங்க கூட முடியாது. அக்கினிமயமான தேவன், சத்துருக்களை ஓட ஓட துரத்தி அடித்து நொறுக்குகிற தேவன். கவனிங்க, அவரிடத்துல நெருங்க முடியாதுன்னா, ஆனா கர்த்தர் பாருங்க நம்மளை எந்த இடத்துல வைத்திருக்கிறாரு. நீ என் கால் கிட்ட இருக்கிறப்பா, நான் என் கால் கிட்ட நீ இரு அப்படின்னு சொல்லல. அவருடைய கண்ணின் மணிக்கு இணையாக அவரே சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறார். கர்த்தர் பாருங்க, அவருடைய கண்களிலே வைத்து நம்மை பாதுகாத்து பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனாலதான் தாவீதுக்கு தெரியும், கர்த்தர் என்ன சாதாரணமா வைக்கலப்பா, அவர் கண்ணின் மணியை போல என்ன பார்க்கறதுனாலதான் கர்த்தர் ஆடுகளை மேய்த்த என்னை ராஜாவா மாற்றி இருக்கிறார், என்னை ராஜாவாய் மாற்றி இருக்கிறார், என்னை பலப்படுத்தி இருக்கிறார். அதனாலதான் தாவீது விசுவாசத்தோடு தான் இது கர்த்தருக்கு ஒரு அறிக்கையா செய்யறான். ஆண்டவரே, கண்ணின் மணியை போல என்னை காத்தரணும். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் அநேக பிரச்சனைகள், அநேக எதிர்ப்புகள், அநேக பலவிதமான மோதல்கள், பலவீனங்கள், இது எல்லாம் குறித்தும் கவலைப்பட்டு கலங்குகிறீங்களா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த வார்த்தையை மறக்கவே மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை கண்ணின் மணியை போல காத்து வருகிறார். அல்லேலூயா. ஒரு நாளும் எந்த சத்ருவின் காரியங்கள், மோதல்கள் உங்களை கீழே தள்ளாதபடிக்கு, உங்களை விழத்தள்ளும்படிக்கு கர்த்தர் ஒரு நாள் உங்களை தொடுவதற்கு கூட
கர்த்தர் சத்துருவுக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை. ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. கண்ணின் மணியை போல, நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கண்ணின் மணியை போல ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை பாதுகாத்து வருகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில இந்த காணொளி பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாவீது அன்றைக்கு சொன்னது போல கண்ணின் மணியை போல என்னை பாதுகாத்தருளும், கண்மணியை போல என்னை காத்தருளும். அருமையான நிச்சயமாகவே பிள்ளைகளுக்கு எல்லா மோதல்கள், எந்த பிரச்சனைகளின் மத்தியிலே இன்றைக்கு இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு நேராய் கடந்து வந்திருக்கிறது. கர்த்தருடைய கண்ணின் மணியை போல தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்து வருகிறீர். நன்றி அப்பா. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதுவரைக்கும் காத்த எபினேசர் இனியும் காத்த நடத்துங்க. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, தொடர்ந்து பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலைகளில் கர்த்தர் உங்களை திடப்படுத்தி இருக்கிறார். அவருடைய கண்ணின் மணியை போல உங்களை காத்தருளுகிறார். ஆமென். எதை கண்டு அஞ்சாதீங்க, எதற்கும் கலங்கி போகாதீங்க, ஒன்றுக்கும் பயப்படாதீங்க. பரலோகத்தின் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவனாயிருக்கிறார். ஆமென். தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம், கர்த்தருக்குள் பலப்படுவோம். God bless you. ஆமென்.